வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஒரு சங்கல்பம், இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வருஷத்துல இது, 2 வருஷத்துல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு வேண்டிய அந்தந்த சமயத்துல வேண்டிய உதவி எல்லாம் தானா கிடைக்கும். நம்ம தேடி போவே வேண்டாம். எவ்வளவு பிராக்டிகலா பாருங்க. அந்த நார்வேல ஒரு இடத்துல லெக்சர் கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த வாழ்க்கை நோக்கம். இந்த லெக்சர் கேட்ட உடனே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கூட லைஃப் மேனேஜ்மெண்ட் பத்தி இந்த மாதிரி அற்புதமான விளக்கங்கள் கொடுக்கல. இந்த 12 பாயிண்ட்ல அவர் சொல்றாரு என்ன, முதல் 3 எக்கனாமிக், அடுத்த 3 பொலிட்டிக், முதல் 3 எக்கனாமிக், அடுத்த 3 பொலிட்டிக்கல், அடுத்த 3 அறநெறி வாழ்க்கை, அதாவது சமுதாயத்தோட எப்படி வாழ, கடைசி 3 நம்மளை உயர்த்திக்கிறது. இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே ஆன்மீகத்தையும் இது சமுதாயத்தையும் எக்கனாமிக்ஸையும் பாலிடிக்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. ஆச்சரியப்படுறாங்க. அவர் சொல்றாரு, நான் போய் இனிமே வேற கண்ட்ரீஸ்ல போய் டீச் பண்ண போறேன், தாராளமா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது அத்தனையுமே இதுல இருக்குது இந்த முதல் சென்டென்ஸ்ல. ஆனா அதே சமயத்துல ஈகோ இல்லாத எல்லாருடையும் இணைந்து வாழும் போதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை. அதுக்காக மனைவியிலிருந்து ஆரம்பிக்கணும். அதையும் அந்த மனைவி வாழ்த்தும் போது அந்த பெற்றோரை பிறந்தகத்தை நினைச்சு ஞாபகம் இருக்குல்ல, சில பேருக்கு அடிக்கடி மறந்துடுவோம். அதை கூட மனுஷன் ரொம்ப அற்புதமா விளக்குவாங்க. அந்த பெற்றோரை பிறந்தகத்தை நம்ம எல்லாம் சொல்ல வைப்பாங்க. கடைசியில 2 லைன் வரும், மாண்புமிக்க எந்த மனைவியை, அது மா நின்றுடும். என்ன சொல்லி பழக்கமே கிடையாது நம்மளுக்கு. மனைவி போய் மாண்புமிக்க மனைவி எப்படி சொல்லிடுறது? யாரெல்லாமோ மாண்புமிக்க தலைவர்னு சொல்றோம், சொல்லக்கூடாததெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமில்லாத சொல்றோம். ஆனா மாண்புமிக்க மனைவியை நான் பாலிடிக்ஸ் பேசலைங்க, வெளிநாட்டுல வெளியூர்ல தான் பேசுறோம். மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஆனா இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது ரோல். நீங்களும் மாதிரி பண்ணலாம். ஓகே, இது முன்ன சுவாமிக்கு 50 வருஷம் முன்னாடி எழுதிட்டாங்க. இப்ப 50 வருஷத்துல சில நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. நீங்களும் அதே மாதிரி இவங்களை வாழ்த்துங்க. கணவன் மனைவி உறவு அற்புதமா இருந்துருச்சுன்னா யார் என்ன பண்ணாலும் ஒண்ணு கவலை. ஆனா அது மேரேஜ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு டார்ச்சர் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சுவாமிஜி பாவம். அந்த மாதிரி இல்லாத ஒரு அன்பான ஒரு இது வேணும் அப்படின்னாக்கா கணவன் மனைவி 2 பேரும் டெய்லி வாழ்த்துது. அதே மாதிரி அப்புறம் குழந்தைகளை வாழ்த்துது. அதை கூட சொல்லுவாங்க சாமி, கழுத எழுந்துதா அப்படின்னா நீ யாரு, பங்களை உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீயோ உங்க மனைவியோ யாரு, இல்ல உங்க மூலாதாரிகள் யாரு, ஏன் நம்மளை பத்தி சொல்லிக்கணும் அப்படி. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னுவாங்க. அதாவது மனுஷனுடைய அந்த ஹாஸ்யத்துல கூட ஒரு பெரிய தத்துவம் இருக்கும். அவங்க ஜோக் சொல்றதுலாம் சும்மா ஜோக்கா இல்ல, அதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இருக்கும். ஏன்னா சிலதெல்லாம் ஜோக்கா சொல்லுவாங்க, சில சீரியஸா சொல்லுவாங்க, சில கவிதை மூலம் சொல்லுவாங்க. எல்லா விதமும் சாமிஜி எப்படியான இந்த குழந்தை கத்துக்கிட்டோம், அப்படியெல்லாம் உருப்படுறோமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி குடும்பம் எல்லாரையும் வாழ்த்துறது, அண்ணன் தம்பியை வாழ்த்துறது. இன்னும் அதை விட சொல்லுவாங்க, அண்ணன் தம்பியை நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. உங்ககிட்ட வரமாட்டாங்க பாருங்க பைசாக்காக. இதுல கூட தன்னலம் அடங்கி இருக்கு. அவங்களும் நல்லா வாழட்டும். அப்ப என்ன, உங்களுக்கு திருப்தி, உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சு போச்சு இல்லையா? சோ ஒவ்வொன்றுத்திலும் தன்னலமும் கலந்துருக்கு. ஆனா தான் மட்டும் இல்லாத எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகுது. டிஆர் கார்த்திக் அப்புறம் கடைசியா அப்புறம் நம்ம சமுதாயம் 8 மணி நேரம் வேலை செய்யறோம். அந்த இடத்துல நம்ம ஒரு நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நிம்மதியா இருக்காது வாழ்க்கை. அதனால அவங்கள வாழ்த்துவோம். அடுத்தது எதிரிகளை வாழ்த்துவோம். ஐயா டெல்லிக்கு வரும்போது டிஆர் கார்த்திகேயன் அங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, எவ்வளவு ஆன்மீக அமைப்புகள்லாம் இருக்கு, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வேதாத்திரி மனுஷனுடைய எதிரிகளையும் வாழ்த்துவது. அது மாதிரி அது ரொம்ப சில இடத்துல நான் பார்த்து, எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. இன்னல் செய்தோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின், அது பாருங்க சமைச்சு எவரேனும் இருப்பின்றார். ஏன் இப்ப நம்மளுக்கு லிஸ்ட் பெருசா இருக்கு, இப்ப 40 பக்கம் நோட் புக் போறாரு. ஆனா போக 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 சுவாமிஜி லெவலுக்கு வந்துட்டா எவரேனும் இருப்பின், யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம எப்ப பூர்ணத்துவம் அடைஞ்சோம் அப்படின்னு தெரியுது. இங்க ஒளி தெரியுதா, இங்க ஒளி தெரியுதாங்கிறது இல்ல. யாரெல்லாம் இனிமே இருக்காங்களா, இன்னும் லிஸ்ட்ல 4-5 பேர் இருக்காங்கன்னு இன்னும் பூர்ணத்துவம் அடையலை. சிம்பிள். எவரேனும் இருப்பின் அங்க இருக்காது. உண்மையில் உனக்கு ஒரு எதிரி உண்டதில் உனது ஒழுங்கற்ற எண்ணமே. அதுல இருந்து விடுபடும் போது யாருமே இனிமையா இருக்க மாட்டாங்க.
அவங்க எளிமையா இருக்காங்கன்னு நம்ம செஞ்சதுக்காக அவங்க ஒரு கருவியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்பா, என்னுடைய கொஞ்சம் பதிவை நீ எடுத்துட்ட, நெகட்டிவ் பதிவை எடுத்துட்ட அப்படின்னு நாங்க சமைச்சோம். அந்த எதிரிகளையும் வாழ்த்தக்கூடியது. ஏன்னா இந்த உணர்வு வந்தப்ப நான் வாழ்த்த முடியும். இப்ப நம்ம சில பேர் நினைச்சு வாழ்த்துறோம்னா சின்சியரா வாழ்த்துறோமா? அதெல்லாம் வாழ்த்த முடியல. ஏன்? அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கும், வாழ்த்த முடியல. ஆனா கொஞ்ச நாள் வாழ்த்தி பாருங்க, அந்த வாழ்த்தி பாருங்க அந்த பதிவு ஜாஸ்தியா இருக்கும். அப்ப போக போக அவங்க மேல இருக்கிற கோபம், அவங்க மேல இருக்கிற வஞ்சம் அதெல்லாம் போயிடும். அப்ப நம்ம உயர்றோம். அப்ப நம்மள்ட்ட இந்த தள்ளுற சக்தியை குறைஞ்சு போயிடும், அந்த கொள்ளும் சக்தி வந்துடும். அதுதான் அன்பு. ஒரு ரொம்ப டச்சிங் ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். திஹார் ஜெயில் இருக்கிறதுக்குள்ள இந்தியாவில் பெரிய ஜெயில் டெல்லியில இருக்கு. அங்க வந்து ஒரு 16,000 கைதிகள் இருக்காங்க. அதெல்லாம் ஆயுள் கைதிகள். அவங்க 2 கொலை 3 கொலைங்கிறது சர்வசாதாரணமா. அது வந்து அங்க போய் பயிற்சி எடுக்கிறதுக்கு நாங்க போனோம். அது ரொம்ப பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நான் கொஞ்சத்துல உள்ள போக முடியாது, உள்ள போனா இது மட்டும் மாட்டிக்கல. அங்க போனப்பதான் தெரிஞ்சது நிறைய பேர் உள்ள போயிருக்கணும், போகாம இருக்கான். தெரியாதனமா சில பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. அங்க போய் ரொம்ப கஷ்டம், உள்ள போறதே கஷ்டம். ரொம்ப பர்மிஷன் வாங்கி 4 மாசம் நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அங்க உள்ள போறதுக்கு தகுதி உண்டா, நாங்கெல்லாம் தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கண்டுபிடிச்ச அப்புறம் நாங்க போனோம். அங்க போய் அவங்களுக்கு தவம் சொல்லி கொடுத்தோம். ஒரு 50 பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கணுங்க. ஒரு பிடிசி 15 நாளைக்கு பண்ணாங்க. அங்க 9 மணிக்கு வாங்கன்னா 9 மணிக்கு வரமாட்டாங்க. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இஷ்டப்பிரகாரம் வருவாங்க, இஷ்டப்பிரகாரம் பேசுவாங்க. அவங்க ஜாட்டு பாஷையில பேசுவாங்க, ரொம்ப கஷ்டம். எப்படியோ வந்து ஒரு 2-3 நாள், முதல் நாள் வருவாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. கேட்டா வாய்தா கூப்பிட்டாங்க அப்படின்வாங்க. எல்லாரும் 8 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. சில பேருக்கு இன்னும் இதுவே ஜட்மெண்டே வரல, அப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இது பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அவங்களுக்கு, பாவம். அப்புறம் கடைசியில ஒரு வாரம் ஒரு மாதிரியா வர ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அவங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுத்தோம், தியானம் சொல்லிக் கொடுத்தோம். அந்த தியானம் சொல்லிக் கொடுத்து அந்த கண்களை மூடி அதற்கு ஆக்ஞா தியானம் பண்றோம். சங்கல்பம் நடந்துட்டு அப்புறம் அந்த வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாழ்த்தை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம், சொல்லிட்டு இருந்தோம். சுவாமிஜி சொன்னதை சொல்றோம். இந்த மாதிரி அங்க எல்லாம் ஆண்கள் தான் நாங்க ட்ரெயின் பண்றோம், லேடிஸ் எல்லாம் தனியா ஜெயில். ஸோ அந்த ஆண்களுக்கு அவங்களை வந்து அவங்க மனைவியை நினைச்சு வாழ்த்தணும். அப்போ நீங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்ச நாள் நினைச்சிட்டு நீங்க வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். தவறு நடந்து இது சொல்றோம், மனைவி நினைச்சு வாழ்த்துங்க. எல்லாம் கண்ணை மூடிட்டு வாழ்த்திட்டு இருக்கோம். திடீர்னு 2-3 பேர் விக்கி அழகு செஞ்சுட்டு விக்கி அழகாங்க. ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ். எனக்கு அவங்கள்ட்ட பாடம் சொல்லி கொடுத்து பயமா இருக்கு. எனக்கு ஒரு 6 அடிக்கு ஒருத்தன் குண்டா நின்றுட்டு இருக்கான். நான் எதான ஜாஸ்தியா பேசினேன், ஒரே ஒரு தட்டு போட்டு நேர சமாதி தான், நடுவில் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாரு. இப்படி இவருக்கு வந்து நான் உடற்பயிற்சி இப்படி சொல்லி கொடுத்தேன். நான் பட்ட கஷ்டம். அப்போ அவங்கள பத்தி ஒன்னும் தப்பாவே சொல்ல முடியாது. இதாச்சு 3 பேர் அழுறாங்க அப்படியே. அப்புறம் அப்படியே தவத்தை முடிச்சிட்டோம். அப்பதான் தெரிஞ்சது ஃப்ரீடம்னா என்னன்ட்டு. நம்மளுக்கு வீட்லயே உள்ள கூட இருக்கிறதுனால அவங்களை வாழ்த்தும் போது ரொம்ப ஆழமா வாழ்த்துறது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ மனைவி நினைச்சு வாழ்த்தும் போது என்னெல்லாம் அந்த அம்மா பண்ணிருக்கேன், எனக்காக நான் என்ன பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன், அவங்களுக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், என் பசங்களுக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டெல்லி போலீஸ் 10 வருஷமா அடின்னு அடிச்சு அவங்கள மாற்ற முடியாத, இன்ஃபேக்ட் அவங்க வந்து இன்காரிஜபிள் கேஸ் ஆயிட்டாங்க. அவங்க வெளில போய் தின்சவ மாட்டாங்க, அவங்க அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் நம்ம ஒரு வார்த்தை சொல்லாத விக்கி குழந்தை மாதிரி ஆயிடாங்க. மாற்றம் ஏற்படுத்தா இல்லையா அவங்களுக்குள்ள? ஒரு தத்துவம் விளக்கல, ஒரு விஞ்ஞானத்தை பத்தியோ பெரிய இதை பத்தியோ பேசல, வெறும் இந்த வாழ்த்து. மனைவி நினைச்சு வாழ்த்துறாங்க, குழந்தைங்களை நினைச்சு வாழ்த்துறாங்க. அப்ப நினைக்கிறாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்ப நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, அதை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வாழ்த்தும் போது அந்த மாதிரி அவங்க மாதிரி நினைச்சு வாழ்த்தணும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்மளுடைய ஃப்ரீடம், என்னுடைய ஃப்ரீடம் இன்னும் 1 நிமிஷத்துல முடியும். இப்பதான் தோஹால இருந்து வரும். அந்த இது கத்தாருங்கிற ஒரு இடத்துல, தோஹா கேபிட்டல். அங்க வந்து நம்ம வந்து நம்ம சங்கம் நடக்குதே தெரிய விடாது.
ஏன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் வந்து அவங்க பண்ணிட்டு பெங்களூருக்கு ஒரு குரூப் அழைச்சிட்டு போனாங்க. கத்தாரி லேடிஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனதுனால அவங்க திரும்பி வந்தோட 4 பேர் ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. முஸ்லீம் விமன் அங்க போய் அழைச்சிட்டு போறாங்க, இவங்க மதமாற்றமோ என்னமோ அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து ரொம்ப அமைதியா அங்க வந்து யாருக்குமே வெளியில தெரியாதுன்னு நடத்துறோம். அங்க நடத்தும் போது கடைசியில் இந்த உலக நல வாழ்த்து அதெல்லாம் சொல்லிட்டு இந்த வாழ்த்துக்கள்லாம் சொல்றோம் பாருங்க. இந்த வாழ்த்துக்கள் சொல்லும் போது எல்லாம் கத்து சொல்லுவோம் நம்ம இங்க நினைக்கிற மாதிரி. அந்த ஒரு தடவை என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பர்த்டேன்ட்டு ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க. அங்க என்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குனாக்கா, இங்க பஜனை பண்றாங்க, அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, அங்க போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி, அப்ப நாங்க டிசைட் பண்ணிட்டோம், இனிமேல இருந்து ஒரே ஒருத்தர் மாத்திரம் சொல்ல வேண்டியது, வாழ்க வளமான மனதுக்குள்ள சொல்ல வேண்டியது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இந்த உலக நல வாழ்த்தல், உலக நல வேட்பெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட முடியல, அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் அப்பதான் நினைச்சேன். இப்ப இந்தியாவில நம்ம நினைச்சா எப்படி எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமே. உடனே நம்ம எல்லாரும் போயிட்டு வரணும் வெளியில. ஜெயிலுக்கு போக வேண்டாம், ஜெயிலுக்கு நடத்துறதுக்கு போலாம். இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா எவ்வளவு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். நம்ம இங்க வந்து நல்ல கவலையே இல்லாத நடத்த முடியும். அந்த மாதிரி அந்த வாழ்த்தும் பயணம் நல்லா நம்மளை மாற்றக்கூடிய ஒரு பெரிய கல்வி என்று சொல்லி, இந்த எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். இவரை பத்தி உங்களுக்கு ஜாஸ்தி பேருக்கு தெரியாது. இவர் வேலையில் இருந்துட்டு அவர் ஜெயந்தி இவங்களுடைய தலைவிய 2 பேரும் டெடிக்கேட்டடா சாமிஜிட்ட வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஆலியார்ல அவங்களே பணம் 7-8 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல அவரே ஒரு வீடு கட்டி, இப்ப அந்த வீடு அங்கதான் சும்மாதான் பூட்டி வச்சிருக்காங்க. வீடு கட்டிட்டு நான் தான் ரிக்வஸ்ட் பண்ணேன், நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் 3லயும் 2 பேரும் கிளாஸ் எடுப்பாங்க. ராஜசேகரன் அவருக்கு இருக்காரு. இவங்க 3 பேரும் டெல்லியில நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய டெல்லி பிரான்ச் நம்ம அமைப்பே அங்க இருக்கு. அதுல இருந்துகிட்டு இப்போ டெல்லி பக்கம் பல கார்பரேட் செக்டர் ரொம்ப அற்புதமா எல்லா கண்ட்ரிலையும் இப்ப வந்துட்டாங்க. இப்ப யூரோப் போறாரு. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதுல உங்களுக்கு அந்த கருத்து எனக்கு மறந்துட்டு, இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்தை பத்தி சொல்ற போது உபநிஷத்திலேயே ஒரு வியாக்கியானத்துல பிரேயர் பிரார்த்தனையில மிக உயர்ந்த பிரார்த்தனை எதுன்னு அப்படியே சொல்லிட்டு வராங்க. அதுல நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவோம், நமக்காக பிரேயர் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், அல்லது நம்ம பேர குடும்பம் உறுப்பினர்கள் பண்ணுவோம். இது சாதாரண. பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்களுக்காக போய் பிரேயர் பண்றோம் வைங்க, யாராவது நல்லா இருக்கணும் அப்படி அவங்களுக்காக, அது இதை விட உயர்ந்த பிரேயர். அவங்க வியாதி குணமாகணும், அவங்களுக்கு கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு பிரேயர் பண்றது அதை விட உயர்ந்த பிரேயர். எல்லாத்த விட உயர்ந்த பிரேயர் என்னன்னா, இந்த உலகம் முழுவதையும் நினைத்து அந்த உலக உயிர்கள் அத்தனையும் வளமோடு வாழ வேண்டும் என்று பிரேயர் பண்ற ஹையஸ்ட் பிரேயர். இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்ற அந்த சொன்னது உள்ளுணர்வா சொல்ற பிரேயர் தான் உலகத்திலேயே உயர்ந்த பிரேயர் என்று உபநிஷத்துல கூறும். அதான் அந்த உள்ளுணர்வோடு சொல்ற. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஏகரூப தர்சனம், ஏகரூப தியானம், விஸ்வரூப தர்சனம், விஸ்வரூப தியானம் வரும். இப்போ பிராட் புருஷன் சொல்லுவோம், உலகத்தையே இறைவனாக பாவித்து உலக உயிர்கள் அனைத்தையும் வாழ்த்துவது சிறந்த பிராயம். இப்ப நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிற மந்திரம் உலகத்திலேயே சிறந்த பிராயம். அதான் நம்ம அந்த சொல்ல சொல்ல அந்த வாழ்த்துக்கு பயணம் என்னங்கிறது எனக்கு அந்த ஞாபகம் வந்து மறந்துடுவேன்னு சொல்றேன். அதே மாதிரி செல்வம் 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 சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. குமரகுரு சாமி எழுதியிருக்காரு, அவர் செல்வம்னா பணம் மட்டும் அல்லன்னாரு, செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு. செல்வம் வந்து சிந்தையில் நிறைவுதான் செல்வம் அப்படின்னு அவர் செவி செல்வம் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு, நிறை செல்வம்
அப்படின்னா நமக்கு சிந்தையில் நிறைவு இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காதையே போயிட்டு என்ன பண்றது? இதான் நாம் செஞ்ச புண்ணியம் அர்த்தந்த குருவா வந்தது, இங்க வருகிறது எல்லாம். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வேற போய் ஜாஸ்தி கேட்க முடியாது நம்ம. அதனால எல்லாருக்கும் நன்றி. அவரை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. வாழ்க்கை வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பை பற்றி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக வகுப்படுத்தார்கள். இதனால் தினமும் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் பயனடைந்து வருகின்றார்கள். உதாரணத்துக்கு சிவகிரி என்ற கிராமத்துல ஒரு கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி, அந்த கணவருடைய தவறுகளை திருத்துவதற்காக மனைவி நம்மளுடைய பயிற்சி எடுத்து ஒவ்வொரு நாளும் வாழ்த்தி இன்னைக்கு மிக சிறந்த தம்பதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதி, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய தவறுகளை திருத்துவதற்காக நமது பயிற்சி எடுக்கப்பட்டு தினமும் அவர்களால் வாழ்த்தப்பட்டு இன்னைக்கு மிக சிறந்த தொழிலதிபராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய பண்பாடு, அந்த கல்வித்திறன் வாழ்த்துவதால் உயர்வுன்னு சொன்னாங்க. இதனால உயர்த்தி தாரணி என்ற பெண் 10th +2 சாதாரணமா இருந்த ஒரு பெண் ஸ்டேட் டெஸ்ட் அளவுக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு உயரிய சிறப்புகள் இந்த வாழ்த்தும் பயனில் இருக்கு. ஆனால்தான் இந்த முகாமில் கூட மிக சில தலைப்புகள் இது ஒரு முக்கிய தலைப்பா தலைவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு இந்த தலைப்பை பற்றி நமது கூட்ட பேராசிரியர் மதிப்புக்குரிய பாலச்சந்திரி அவர்கள் வகுப்படுத்தார்கள். வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பில் நம்மளை எல்லாம் அவங்க வாழ்த்தினாங்க ஒரு மணி நேரம், நம்ம இப்ப அவங்க வாழ்த்துவோம் வாழ்க்கணும். மூத்த பேராசிரியர் பாலச்சந்திரி அவர்கள், அவர்களது அன்பு குடும்பம், அவர்களது ஆன்மீக பணிகள், வாழ்க்க வையகம், வாழ்க்க வையகம், வாழ்க்கணுடன் ஒரு சில அறிவிப்புகள். இந்திராணி தம்பதியின் மகன் ராஜன் பாபுவுக்கு இன்று 41வது பிறந்த நாள். அவங்க நம்ம எல்லாரும் தூரியத்துக்கு வந்து முத்துப்பேட்டை மன்ற அருள்நிதியர்கள் ராமச்சந்திரன் இந்திராணி தம்பதியரின் மகன் ராஜன் பாபு அவர்கள் ஐயா வாங்க, ஐயா எல்லாம் வந்து உட்காருங்க. எடுத்துக்கலாம் வாங்க, உட்காருங்க. எடுத்துக்கலாம் வாங்க. வாங்கம்மா ஐயா வாங்க. கொஞ்சம் தள்ளிக்குங்க. கொஞ்சம் ஒட்டி வரமா நீங்க? அக்கா கொஞ்சம் அள்ளி உட்காருமா அக்கா. ஐயா அங்க பாக்குங்க. ஐயா தாத்தா தாத்தா நெருங்க கொஞ்சம் நெருங்க. ஐயா அவர் தலை அப்படி வாங்க, உள்ள வாங்க. சந்தோஷமா நீங்க கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். சிரிக்க சொல்லிட்டு நல்லா பாருங்க. மகிழ்ச்சியா இருக்குமா? மகிழ்ச்சியா இருங்க. அப்படியே அப்படியே நல்லா பாருங்க. ஐயா இது போல உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா ஸ்மைல் ஃபேஸ். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. உடம்பு பாதி உடம்பு அவருக்கு வாங்க. முழுசாரு சார் கஷ்டப்பட்டு வந்துருக்கீங்க. வாங்க. சூப்பர் கரெக்ட். சூப்பர். அடுத்த பேட்ச் வாங்க. வாங்க வாங்க. அணுவின் இயக்கம் அவனாட்கள் பாஸ் ஆகுங்க. செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் வாங்க. எடுத்துருவோம். நடக்கிறாங்க.
கடைசியில் உட்காந்துங்க. நல்லா இல்லைங்க போங்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா ஓகே, பாரதி ராஜா வாழ்க வளமுடன். அம்மா அங்க தள்ளி போங்க, தள்ளி போங்க கொஞ்சம். அப்புறம் பின்னால போறீங்க நெருங்க நீங்க இடம் பார்க்குறேம்மா, கொஞ்சம் உள்ள வரணும். பரவாயில்ல, கொஞ்சம் கட்டாகுது, கொஞ்சம் உள்ள கொஞ்சம் அரை அடி உள்ள கொஞ்சம் தெரியுங்களா? கொஞ்சம் பின்னாடி போட்டு இல்ல அப்ப ரொம்ப சின்ன வீட்டு சரி. அப்பா வாங்க போங்க. சரி சூப்பர், வாங்க வாங்க வாங்க. அப்படியே சேருங்க, அந்த சேரு அந்த சேருங்க நல்லா இருக்கு. ஒன்றும் பாத்தீங்களா இது நம்ம இது நம்ம அம்மா இதுல எல்லாரும் எடுத்து சும்மா இதுல இருந்தே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான். அந்த சேர் அளவுக்கு அவ்வளவுதான். சீக்கிரம் அப்பா ஒரு ஸ்டெப் வச்சு இவ்வளவு பயிற்சி பண்றீங்க, பயிற்சி பண்ணி பாஸ் பண்ணியக்கம் அவன் ஆற்றல். பாத்தீங்களா எத்தனை கேமராமேன், கங்கை நதிக்கோரம் கேமராமேன்கள். நீங்க எடுத்து வச்சா நல்லா இருக்கு, அப்படி இருக்க ஐயா. ஒரு தள்ளுங்க ஐயா, தள்ளு கொஞ்சம் தள்ளுங்கம்மா கொஞ்சம். ஐயா கை வச்சுக்கிறாரு, நல்லா இருக்கு. அங்க ஒரு உட்காந்து பின்ன உட்காந்துருக்காங்க, வர சொல்லுங்க, நிறைய மறைக்குது. ஒரு சொன்னே இந்தா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்களே, வாங்க வாங்க அந்தா உட்காந்து மறைச்சிட்டாங்க, தலை மட்டும் வருது. அது பண்ண உடனே வருதுங்க. மக்கள் ஒற்றுமையாக சேர்றாங்க இல்லையா? அவங்க ரெண்டு பேர் பேக்ரவுண்ட் மட்டும் தெரியுது. ரைட், ஓகே சரி. கொஞ்சம் சைடுல வாங்க. தள்ளி உட்காந்து ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க. ஐயா ஐயா அந்த அவரோட தள்ளி இல்லை அவர் தானே அவர் ஏன் ராமலிங்க சொன்ன அடிகள் அப்படி போங்க. உள்ள கொஞ்சம் உள்ள கொஞ்சம் ஐயா ரெண்டு பேரும் உள்ள வாங்கயா, வாங்க அன்பும் கருணையும் காட்டுங்க வாங்க. நல்லா நல்லா இருக்குது ஐயா. நான் போட்டு போட்டோ என்னால போவாது யாரும் சொல்லணுமா? தடுமாறுறாரு அப்பா.
சரி ஐயா அது செருப்பு வருது செருப்பு ஆமா தலைக்கு ஒரு செருப்பா வருது அவர் தனியாக அருமை அருமை நல்லா இருக்கா வாழ்க வளம் வாழ்க வளம் அடுத்து வாங்க வாங்க அடுத்தது போட்டோவில் வந்து பேசி பார்த்து முடிச்சா எல்லாம் வந்து நல்லா இருக்கேன் தகுதி செருப்பா உட்காந்து இவ்வளவுதான் வெள்ள சேர் இருக்கு 2 சேர் எம்டி அசியமா இருக்கு 2 சேர் எம்டி இல்ல அசியமா இருக்கு வாங்க அம்மா வாங்க ஐயா நீங்க முடிவு பண்றது நம்ம நேரமா இருக்கு பாலுக்கு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க அது நல்லது அக்கா அக்கா சொல்லுங்க பிளீஸ் ஃபாஸ்டா போங்க அம்மா இல்ல அப்படியே இல்லைங்க கரெக்ட் நல்லா க்ளோஸ் அப்படியே இருங்க அடுத்ததுங்க அடுத்தது ஒரு ரீல் காட்டுறீங்களா? நான் திருவண்ணா போதுமா? சரி ஓகே இதென்ன ஓப்பன் பண்ணலையா நீங்க? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது ரொம்ப பேட்டரி ஓகே ஓகே விடுங்க போதும். சரி சரி வேணாம் விடுங்க. பாருங்க பாருங்க நம்ம ஒரு லைன் எடுக்கும் சென்னை புறநகர் சென்னை புறநகர் காஞ்சி இல்ல எல்லாரும் பிளீஸ் நல்லா பாருங்கம்மா எல்லாருக்கும் பாருங்க நல்லா இருக்கியா எல்லா படத்துல இருக்கீங்க சொல்லி வாங்க எல்லா படத்துல இருக்கீங்க நீங்க என்ன ரூமோட்ல வருதுல இந்த அம்மா போச்சு சிங்கமா இருக்கு முடி மட்டும்
உங்களுக்கு என்ன சொன்னேன்? திருப்பலாம் பாரு. ரைட்யா. ஒரு பேலன்ஸ் பண்ணுங்க அப்படியே ஃப்ரேம் பேலன்ஸ். சார் சொல்றேன். ஐயா இங்க பாரு, உள்ள வராது, சுண்ட கீழே போட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சேர் போட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு சேர் இல்லையா? அது வருதுல்ல. பாக்குறேன் நான் முதல்ல எடுத்தனே அதிகமா. ஓகே சரி. நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு. சரி சரி. துரைராஜ் அவர்கள் சம்பத் அவர்கள் தேவராஜ் அவர்கள் செல்வ பெருமாள் அவர்கள் கதிரவன் அவர்கள் வீடியோ மறைக்கும் ரங்கராஜு அவர்கள் நாராயண அவர்கள் மணிகண்டகுமாரன் அவர்கள் நடராஜ் சௌந்தர் அவர்கள் நடராஜன் கே அவர்கள் ஆண்டோஸ் அவர்கள் ராமசாமி அவர்கள் ரமேஷ் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் மேகராஜன் அவர்கள் எடுக்கிறேன் பூபதி அவர்கள் எடுத்துட்டேன் ராமசாமி அவர்கள்
குமாரராஜா அவர்கள் என்ன மறுபடியும் ரெண்டாவதுல வேண்டாங்க யாரும் போதுங்க எடுத்தாச்சு எடுத்தாச்சு நாகேஸ்வரி அவர்கள் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வசந்தா அவர்கள் மாரியப்பன் எடுத்தாச்சு எடுத்தாச்சு கஸ்தூரி அவர்கள் ஷியாமலா அவர்கள் குமரேசன் விஜயலட்சுமி அவர்கள் கனகராஜன் அவர்கள் ரூபாவதி அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் ராஜேஸ்வரி அவர்கள் ஏகாம்பரம் சரோஜா அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் உமாசங்கரி அவர்கள் தம்பிதுரை அவர்கள் பார்வதி அவர்கள் சந்திரகம் அவர்கள் மங்கையர்கரசி அவர்கள் குழந்தைகள் அவர்கள் அமுதா அவர்கள் சொக்கலிங்கம் அவர்கள் தேன்மொழி அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்தாச்சு சகுந்தலா அவர்கள் ரங்கநாதன் அவர்கள் இந்திராணி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் வசந்தி அவர்கள் சரவணமையா அவர்கள் விமலா அவர்கள் மேகநாதன் எடுத்தாச்சு பானுமதி அவர்கள் ராஜசேகரன் அவர்கள் சரவணராஜ் மற்றும் அவரது சகோதரி சசிகலா அவர்கள்
சுகுணா சுந்தர் ஐயா அவர்கள், சுந்தரமூர்த்தி அவர்கள், சாந்தா அவர்கள், வீரபத்ரன் அவர்கள், ரங்கநாயகி அவர்கள், மாணிக்கம் அவர்கள், வனிதா குமாரி அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள், மல்லேஸ்வரி அவர்கள், தண்டபாணி அவர்கள், சிவகாமி அவர்கள், துரைசாமி அவர்கள், ராதா அவர்கள், செல்வராஜ் அவர்கள், இந்திராமாறன் அவர்கள், தமிழ்மாறன் அவர்கள், ஆனந்தி அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், சிவமணி அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், பார்வதி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், காயத்ரி அவர்கள், வித்யாதரன் அவர்கள், சிவஜோதி அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், சிந்து அவர்கள், ஸ்ரீனிவாசன் அவர்கள், மணி சோஃபியா அவர்கள், பாஸ்கரன் அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள், செந்தமிழ் செல்வி அவர்கள், மங்கையர்கரசி அவர்கள், ராஜேஸ்வரி அவர்கள், ருக்மணி அவர்கள், மீனாட்சி அவர்கள், ரஜினா செலின் அவர்கள், ஹேமா மாலினி அவர்கள், ஜான்சி ராணி அவர்கள், கோகிலா அம்மா அவர்கள், சிவசுந்தரி அம்மா, சுந்தராம்பாள் அவர்கள், கிருபாகரி அவர்கள், அதுல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு சந்திரகலா அவர்கள், சாந்தா தேவி அவர்கள், சாந்தாபாய் அவர்கள், ருக்மணி அம்மாள் அவர்கள்,